12ஆம் கிளாஸ் பொண்ணு தூத்துக்குடியில் ஒரு கழிப்பிடத்துக்கு போயிட்டு வரத்துக்குள்ள கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. ஆனால் ஒரு திமுக காரங்க போய் அந்த அம்மாவை பார்த்து இப்படி நடந்துருச்சு, இன்னுமேலும் இன்னொரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஆட்சி மாற்றத்துக்கு ஏதாச்சும் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறையை வச்சு ஒரு மீட்டிங் போட்டாரா? அதை எப்படி மீடியாவில் வரவே கூடாதுங்கிறத அவங்களுடைய நியூஸே. அவங்களுடைய பணபலத்தை வச்சு எந்த உண்மையும் வரக்கூடாது. இப்படி தான் அரசியல் அவங்க உருவாக்குனாங்க. புரட்சி தலைவி அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த உண்மையை கேட்டாங்க. அவங்க இறந்த பிறகு எதிர்கட்சியாக இருந்த இபிஎஸ் ஐயா அவர்கள் பிஜேபியோட சேர்ந்து மக்களுடைய வலிமை இழந்த பிறகு அவங்களுக்கு எதிரில் யாருமே இல்லைன்னு ஒரு உதர்வு வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக குடும்ப ஆட்சியாக மாற்றிட்டாங்க. மு க ஸ்டாலின் அவர்களுடைய குறிக்கோள் என்ன? தன்னுடைய மகனை முதலமைச்சர் ஆக்கணும், சினிமா துறையை ரெட் ஜெயினை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும், இன்ப நிதிக்கு 2000 கோடி 3000 கோடி தொழிலை கொடுக்கணும் ரெட் ஜெயினை வச்சு, அதுக்கப்புறம் தன்னுடைய மருமகனை வச்சு ஒட்டுமொத்த எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கரப்ஷனை உருவாக்கணும். இந்த குடும்ப ஆட்சியை தவிர அவருக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது, எந்த விதமான சிந்தனையும் கிடையாது. அப்ப அந்த சுச்சுவேஷன்ல தான் நம்மளுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் நான் உறுதியாக ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குறேன். உங்களுடைய குடும்பத்தோடைய தவறுகளையும் பொய்களையும் ஏமாற்றங்களையும் குடும்ப ஆட்சியுடைய ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடுகளையும் ஊழல்களையும் சொல்லிட்டு அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. மதுரையில் மாநாடு போட்டும் போதே பயந்துட்டாங்க. எங்கேயாச்சும் 500 ஏக்கர்ல மாநாடு நடத்தி 25 லட்சம் பேர் வந்த கூட்டம் மக்களுடைய அலைங்கிறது எங்களுடைய தலைவருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் சார் குடும்பம் 2 மாநாடு 3 மாநாடு நடத்தினாங்க. ஒருத்தனும் வரல. 300 ரூபா கூட்டிட்டு உக்கார மு க ஸ்டாலின் பேசுறதுக்குள்ள பேக்கேஜ் ஓவர்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை. டைம் லிமிட் ஓவர். 3 மணி நேரத்துக்கு 300 ரூபா. நீ என்னப்பா 3 ஸ்டாலின் சார் பேச வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு கிளம்பிடுறாங்க. இது திமுக. கேட்டா திமுக 75 வருஷம் ஆலமரங்கிறாங்க. ஆலமரம் பார்க்க நல்லா இருக்கு, ஆனா வேரெல்லாம் கரையானா இருக்கு. அதான பிரச்சனை. உஃப்னு தட்டி விட்டா கீழே விழுந்துடும். அதுக்கு தான் நம்ம தலைவர் வந்திருக்கிறார். அப்ப உங்களுடைய ஆலமரம் பழைய எக்ஸ்பீரியன்ஸ். நேருன்னா யார் தெரியுமா? நேருன்னா யாரு? நகராட்சித்துறை அமைச்சர். நகராட்சித்துறை அமைச்சராக இருந்தால் என்ன செய்யணும்? இது திருச்சி கிழக்கில் நான் சர்வே எடுத்தேன். நான் பார்த்தேன். ரோடு நல்ல ரோடு இருக்கா? குடிசையெல்லாம் மாத்திட்டாரா? எல்லா வீட்டிலையும் கார்பரேஷன் வாட்டர் கொடுக்குறாங்களா? மெட்ரோ வாட்டர் கொடுக்குறாங்களா? நகராட்சித்துறை அமைச்சர் தானே, திருச்சிக்காரர் தானே, 30-40 வருஷமா அரசியல் இருக்கிறாருல்ல. அவர் இருக்கிற தொகுதி தானே இங்கே திருச்சி சென்ட்ரலில் தானே இருக்கு. திருச்சி கிழக்கில் ஒரு தண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் கிடைச்சிருச்சா? குடிசைகள் மாற்றப்பட்டுருச்சா? குறுகிய சாலைகள்லாம் பெரிய சாலைகள் ஆயிருச்சா? ரோடு நடந்து போக முடியுமா உங்களால? அப்ப ரோடு வசதி இல்லை, நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது. கிட்டத்தட்ட 50% மக்கள் ஏழ்மையிலேயே இருந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்லம்ஸும் குடிசைகளும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. ஹவுசிங் போர்டில் வீடு இடிச்சுன்னு மாத்திருக்காங்களா? அதை மாத்தல. எதுவுமே செய்யாத நகராட்சி துறையில என்ன செய்யறாரு? அவருடைய அனுபவிச்சு ஊழல். எதுக்கு ஊழல்? வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு 1200 கோடி ஊழல்னா, ரோடு போட்டேன், லைட்டு போட்டேன், வாட்டர் கொடுத்தேன், இப்படி சொல்லியே வருஷத்துக்கு 3000-4000 கோடி ரூபாய் ஒரு அமைச்சர் அடிக்கிறதுக்கு தான், காசு அடிக்கிறதுக்கு தான் இவங்களுடைய அனுபவம். இந்த அனுபவம்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம தூய உள்ளோம், அவன் தீய சக்தி. இதுதான் மக்கள் நம்புறாங்க. திருடுறதுக்கு அனுபவம். அவங்க திமுக காரங்களோடக்கு திருடுறதுக்கு அனுபவம் இருக்கு. நமக்கு நல்லது செய்யறதுக்கு நல்ல உள்ள இருக்கு. அதுக்கு அனுபவம் தேவையில்லை. ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா பால் கொடுக்கறதுக்கு அனுபவம் தேவையில்லை, நல்ல உள்ள வேணும். நம்ம இங்க எம்எல்ஏவை ஒருத்தர் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் போது நல்ல ரோடும், நல்ல எலக்ட்ரிசிட்டியும், நல்ல கல்வியும், நல்ல வீட்டில் ஒரு குழாயில தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இல்ல, அவர் முதலமைச்சரா இங்கிருந்து உருவாவார். திருச்சியிலிருந்து உடனே அவர் 2 தொகுதி நிற்கிறாரு, அவர் பயப்படுறாரு அப்படின்னு யார் சொல்றது? இங்க இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, பழைய எம்எல்ஏ, எக்ஸ் எம்எல்ஏ அண்ணன் திரு இனிகோ இருதராஜன். இது வரைக்கும் ஒரு 5 வருஷம் நீங்க பேசி பார்த்திருப்பீங்களா எங்கேயாச்சும்? சத்தியமா சொல்றேன். நான் தொகுதிக்கு வரும்போது எம்எல்ஏ ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியல, எம்எல்ஏவும் தெரியல. அவர் ஒரு 2 இடத்துல உட்காந்துருப்பாரு. ஒன்னு நம்ம நேரு வீட்டில் உட்காந்துருப்பாரு, இல்ல நம்ம மகேஷ் பொய்யாமணி வீட்டில் உட்காந்துருக்காரு. இதுதான் அவருடைய எம்எல்ஏ ஆபீஸ். இது தவிர அவருக்கு ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் கிடையாது. ஏன்னா எம்எல்ஏ ஆபீஸ் போட்டா நேரு கூப்பிட்டு அடிச்சிருவாரு. நீ என்ன என் ஊர்ல ஆபீஸ் போடுற?
அமைதியா ஓரமா உக்காரு. இது திமுகவுடைய பாலிடிக்ஸ். சரி, ஓகே, அண்ணனுக்கு அந்த அழுத்தம். அவரே நிறைய இடத்துல பேசியிருக்காரு, எனக்கு நேரு வேலை பார்க்க விட மாட்டேங்கிறாரு. நான் நேரு கிட்ட போனேன்னா மகேஷ் பொய்யாமொழி கூப்பிட்டு நீ என்ன நேரு வாழானு கேட்கிறாரு. சரி, நான் மகேஷ் பொய்யாமொழி வீட்டுக்கு போனா நேரு போன் பண்ணி நீ என்ன மகேஷ் பொய்யாமொழி ஆனா கேட்கிறாரு. 2 பேருக்கு நடுவில் நின்றுக்கிட்டு நான் ஏன் தான் எம்எல்ஏ ஆனோன்னு புலம்பிட்டு இருக்கிறதா இந்த 5 வருஷம். அதனால நீங்க ரொம்ப கண்டுக்காதீங்க, இதுதான் உண்மை. அப்ப அவர் என்ன தொகுதிக்கு செஞ்சிருப்பாரு? 2 பேரும் வீட்டுக்கு நடையா நடந்து 2 பேரும் அடிக்கிற அடியில சென்னையில போய் ஓடி போய் உட்காந்துக்கிட்டாரு.